வணக்கம். விண்வெளியிலிருந்து பார்த்தா கூட தெரியற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. ஆமாங்க, உலகத்தோட மிகப்பெரிய திருவிழாவான கும்ப மேளாவை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். எந்த ஒரு அழைப்பிதழும் இல்லாம கோடிக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல கூடுற ஒரு அதிசயம்னா அது கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். சரி, வாங்க உள்ளே போகலாம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 66 கோடியே 60 லட்சம். இது ஏதோ ஒரு பெரிய நாட்டோட மொத்த மக்கள் தொகைன்னு நினைச்சிடாதீங்க. 2025ல் பிரயாக்ராஜில் நடந்த மகா கும்பமேளாவில் கலந்துகிட்ட மக்களோட தோராயமான எண்ணிக்கை இதுதான். கேட்கவே தலை சுத்துதில்ல. உலக வரலாற்றிலேயே மனிதர்கள் ஒரே இடத்துல கூடின மிகப்பெரிய கூட்டம்னா அது இதுதான். இது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தோட நடக்குதுன்னு இந்த ஒரு நம்பரே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சரி, இந்த தொகுப்புல நாம என்னென்ன பார்க்க போறோம்? உலகின் மிகப்பெரிய திருவிழாவான இதோட பின்னணி, புராண கதைகள், அப்புறம் வரலாற்று உண்மைகள். அக்காரா சாதுக்களோட பங்கு என்ன? இது எப்போ எங்க நடக்கும்? மக்களோட நம்பிக்கைகள், அப்புறம் இந்த மாபெரும் கூட்டத்தை எப்படி நிர்வகிக்கிறாங்க, இதையெல்லாம் தான் நாம வரிசையா பார்க்க போறோம். முதல்ல உலகின் மிகப்பெரிய திருவிழாங்கிற இந்த தலைப்புக்கு வருவோம். கும்பமேளாங்கிறது வெறும் திருவிழா மட்டும் கிடையாதுங்க. இது எல்லைகளை தாண்டி மனிதர்களை ஒன்றிணைக்கிற ஒரு மாபெரும் இந்து புனித பயணம். இதோட கலாச்சார ஆன்மீக முக்கியத்துவத்தை பார்த்துட்டு யுனெஸ்கோ அமைப்பு இதை மனித குலத்தின் அருவமான கலாச்சார பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ இதோட புராண வரலாற்று பின்னணிக்கு வருவோம். இவ்வளவு பெரிய நிகழ்வு எப்படி எப்போ தொடங்குச்சுன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும் இல்லையா? இதை நாம ரெண்டு கோணத்துல பார்க்கணும். ஒன்னு, தலைமுறையா சொல்லப்படுற புராண கதைகள். ரெண்டாவது, வரலாற்று ஆவணங்கள். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கறது நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்போ கிடைச்ச அமிர்த கலசத்துக்காக சண்டை போட்டாங்கன்னும், அப்போ சிந்தின அமிர்த துளிகள் விழுந்த அந்த 4 இடங்கள்ல தான் கும்பமேளா நடக்குதுன்னு ஒரு புகழ்பெற்ற புராண கதை இருக்கு. ஆனா மறுபக்கம் வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா, நதிகள்ல நீராடுற பழக்கம் பண்டைய காலத்துல இருந்தே நடந்திருந்தாலும், இந்த கும்பமேளா அப்படிங்கிற பேரும் அதுக்கான அந்த சுழற்சி முறையும் 19ஆம் நூற்றாண்டுல தான் அதிகாரப்பூர்வமா முறைப்படுத்தப்பட்டிருக்கு. இதோட பரிணாம வளர்ச்சியை கொஞ்சம் டைம்லைன்ல பார்க்கலாம். 7ஆம் நூற்றாண்டுல சீன பயணியான யுவான் ஷுவாங் பிரயாகையில நடந்த ஒரு பெரிய நீராடும் திருவிழாவை பத்தி தன்னோட குறிப்புகள்ல சொல்லியிருக்காரு. அப்புறம் 16ஆம் நூற்றாண்டுல அக்பர் காலத்துல எழுதப்பட்ட ஐன்-இ-அக்பரி நூல்லையும் இதுக்கான சான்றுகள் இருக்கு. ஆனா 18ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா யாருக்கு முதல்ல நீராடுற உரிமை இருக்குங்கிறதுல சாதுக்களுக்கு இடையே பெரிய மோதல்கள்லாம் நடந்திருக்கு. இதையெல்லாம் தொடர்ந்து 1857 கிளர்ச்சிக்கு அப்புறம், அதாவது 1870ல பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இந்த திருவிழா ஒரு முறையான அமைப்புக்கு வந்திருக்கு. வரலாற்றை ஓரளவு பார்த்துட்டோம். இப்போ நாம கும்பமேளாவோட மையப்புள்ளிகளான சாதுக்களும் அகாராக்களின் பங்கும் இத பத்தி பார்க்கலாம். பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாபெரும் கூட்டத்தை நிர்வகிச்சதும் பாதுகாத்ததும் இந்த போர் வீரர் சன்னியாசிகள் தான். அகாரா அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இவங்க ஆயுதம் ஏந்திய சந்நியாசி படைகள். உலக வாழ்க்கையை விட்டுட்டு வந்த நாகா சாதுக்கள்னு சொல்லப்படுற நிர்வாண துறவிகளோட மரபுல வந்தவங்க. ஆங்கிலேயர்கள் உள்ள வரத்துக்கு முன்னாடி கும்பமேளாவில் யாத்ரீகர்களுக்கு கூடாரங்கள் அமைக்கிறது, பாதுகாப்பா பார்த்துக்கிறது, வியாபாரிகள் கிட்ட வரி வசூலிக்கிறது, இப்படி மொத்த நிர்வாகத்தையும் இந்த அகாராக்கள் தான் தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நிலவரப்படி பாத்தீங்கன்னா 13 அகாராக்கள் அதிகாரப்பூர்வமா செயல்பட்டுட்டு வராங்க. இதுல 7 குழுக்கள் சிவபெருமான வழிபடுற சைவ அகாராக்கள். அதுல ஜூனா அகாரா தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரியது. இது போக 3 வைணவ அகாராக்கள், அப்புறம் சீக்கிய மரபோட தொடர்புடைய உதாசி, நிர்மலா மாதிரியான 3 அகாராக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாமே இன்னைக்கும் தங்களோட பாரம்பரியத்தையும் கடுமையான மரபுகளையும் அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம பின்பற்றிட்டு வராங்க. சரி, இப்போ அடுத்த பகுதி, கும்பமேளா எங்கு எப்போது நடக்கும். இவ்ளோ பெரிய திருவிழா ஏதோ நினைத்த நேரத்தில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது நடக்கிற இடமும் நேரமும் பழங்கால ஜோதிட கணக்கீடுகளால ரொம்ப துல்லியமா முடிவாகுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த பட்டியலை கொஞ்சம் கவனிங்க. சூரியன் அப்புறம் வியாழன் கிரகங்களோட அமைப்பு வச்சுதான் இதை கணக்கிடுறாங்க. வியாழன் கிரகம் சூரியனை சுத்தி வர சுமார் 12 வருஷம் ஆகும். அதை அடிப்படையா வச்சுதான் இந்த 12 ஆண்டு சுழற்சி இயங்குது. கங்கை யமுனை சேர்ற பிரயாக்ராஜ், கங்கை கரையில இருக்கிற ஹரித்வார், கோதாவரி கரையில இருக்கிற நாசிக், அப்புறம் ஷிப்ரா நதி கரையில இருக்கிற உஜ்ஜயினி, இந்த 4 இடங்களுக்கு இடையில தான் கிரகங்களோட நிலைக்கு ஏத்த மாதிரி சுழற்சி முறையில இந்த மாபெரும் மேளா நடக்குது. வானியல் கணக்கீடுகளை பார்த்தோம். இப்போ சடங்குகளும் மக்களின் நம்பிக்கையும் பற்றி பார்ப்போம். வானியல், ஜோதிடம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சாதாரண யாத்ரீகரோட பார்வையிலிருந்து இதை நாம பார்க்கணும். பல லட்சம் மைல்கள் தாண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களை இங்க கூட்டிட்டு வர்றது எது? அவங்களோட ஆழமான நம்பிக்கை தான். இங்க நடக்கிற ரொம்ப முக்கியமான சடங்குகளை பார்த்தோம்னா, முதல்ல ஷாஹி ஸ்நான், அதாவது அக்காராக்களை சேர்ந்த சாதுக்கள் எல்லாம்
யானை குதிரைகள் மால வாத்தியங்கள் முழங்க ராஜ பரம்பரை மாதிரி ஊர்வலமா வந்து முதல்ல நதியில இறங்கி குளிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பொதுமக்களும் யாத்ரீகர்களும் முடிக்காணிக்கை செலுத்துறது, பிரார்த்தனை பண்றதுன்னு அவங்க சடங்குகளை ஆரம்பிப்பாங்க. கடைசியா நதியில புனித நீராடுவாங்க. இப்படி குளிச்சா கடந்த கால பாவங்களெல்லாம் போயிடும், பிறவிச் சுழற்சியிலிருந்து மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கறத மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இத பத்தி புகழ்பெற்ற எழுத்தாளர் மார்க் ட்வைன் 1895ல என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்க. வயசானவங்க, பலவீனமானவங்க, இளைஞர்கள்னு இந்த மாபெரும் கூட்டத்தை எந்த ஒரு தயக்கமும் புகாரும் இல்லாம இப்படி ஒரு கஷ்டமான பயணத்தை மேற்கொள்ள வைக்கிற இந்த நம்பிக்கையோட சக்தி உண்மையிலேயே ஆச்சரியம் அளிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. எந்த கட்டாயமும் இல்லாம கோடிக்கணக்கான மக்கள் ஒண்ணு கூடுறதுக்கு அந்த பக்தி ஒண்ணுதாங்க காரணம். அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கும் 100க்கு 100% உண்மையா இருக்கு. இப்போ தனிமனித பக்தியிலிருந்து கொஞ்சம் விலகி இந்த மாபெரும் கூட்டத்தின் மேலாண்மை எப்படி இருக்குன்னு பாப்போம். இத்தனை கோடி மக்களை ஒரே நேரத்துல ஒரு சின்ன நிலப்பரப்புல நிர்வகிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அது எப்படிப்பட்ட சவால்னு பாப்போம். இங்க இருக்கிற தரவுகளை பார்த்தா நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. சுமார் 2500 ஹெக்டேர் பரப்பளவுல வெறும் சில வாரங்கள்ல ஒரு தற்காலிக மாபெரும் நகரத்தையே உருவாக்குறாங்க. 1,22,000க்கும் மேற்பட்ட தற்காலிக கழிப்பறைகள் அமைக்கப்படுது. கூட்டத்தை கட்டுப்படுத்த IBM நிறுவனத்தோட அதிநவீன செயற்கை நுண்ணறிவு கேமராக்களை பயன்படுத்துறாங்க. 2025ல மட்டுமே மக்களுக்காக 13,000க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் விடப்பட்டிருக்கு. ஒரு முழு நகரத்தையே சில வாரங்களுக்கு மட்டும் கட்டி அதை நேர்த்தியா செயல்படுத்துறாங்கங்கிறது எவ்வளோ பெரிய நிர்வாக சாதனை பாருங்க. ஆனா இவ்ளோ பெரிய உள்கட்டமைப்புகள், நவீன தொழில்நுட்பங்கள் இருந்தும் கூட துயர சம்பவங்கள் நடக்காம இல்ல. 1954ல நடந்த கூட்ட நெரிசல்ல 500க்கும் மேற்பட்டவங்க பலியாகி இருக்காங்க. அதே போல சமீபத்துல 2025 ஜனவரியில நடந்த கும்பமேளாவிலையும் கூட்ட நெரிசலால சில துயர மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. இவ்ளோ பெரிய மக்கள் திரளை கையாள்றதுல இருக்கிற ஆபாயங்களை இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. நம்ம ஆழமான அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். எல்லாம் இயந்திரமயமாகிடுச்சே, செயற்கை நுண்ணறிவு யுகம் வந்துருச்சுன்னு சொல்ற இந்த அதிநவீன காலத்திலையும் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முந்திய மனிதர்களோட பழமையான நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாம தன்னை தகவமைச்சுக்கிட்டு உலகையே எப்படி வியக்க வைக்குது பாத்தீங்களா? அறிவியல் எவ்வளோ வளர்ந்தாலும் மனிதர்களோட அடிப்படை தேடலும் நம்பிக்கையும் என்றும் மாறாதது அப்படிங்கிறத இதை உணர்த்துது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை யோசிச்சுட்டே இருங்க. இன்னொரு சிறப்பான தலைப்போட அடுத்த முறை சந்திக்கலாம். நன்றி.